Screen visible agana? Yes. Okay. So next in the last unit, so far we discussed introduction. So on the introduction level, just what is software engineering challenges, approaches, and different types of software process models. Okay, software development process models and that's important. So second unit SRS, what is software requirement analysis and specification. So who will write how, what are the content, example, case study, அதெல்லாம் பார்த்தோம். Third unit ஃபுல்லாவே project management, project manager role, planning, metrics for project size estimate, estimation techniques, அந்த அப்புறம் தென் ரிஸ்க் அண்ட் ஸ்டாஃபிங் அண்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். ஃபோர்த் யூனிட் ஃபுல்லாகவே டிசைன். டிசைன் இஸ் நத்திங் பட் இன்புட் இஸ் எஸ்ஆர்எஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் தி டிசைன் ப்ராசஸ் இஸ் detailed design. So what is the characteristics of good design, cohesion coupling, strategy for design, function oriented design and object oriented? These are important question. Then some IEEE recommendations பார்த்தோம். இப்போ இந்த லாஸ்ட் யூனிட் ஆல்வேஸ் இப்போ என்னாச்சு, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, எஸ்ஆர்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை யாரு மேனேஜ் பண்ணுவா, ஸோ வாட் இஸ் அ டிசைன் டீம் பண்ணு. ஸோ ஒன்ஸ் தி டிசைன் இஸ் ஓவர், ஸோ கோடிங்க்கு தனியாவே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க பாருங்க, தேர் இஸ் நோ ஸ்பேஸ். அதுக்கு இங்க அவுட் ஆஃப் 100%ல நாட் ஈவன் லெஸ் தேன் 10% கூட கோடிங்க்கு இல்லை. மீதிக்கு தான் இங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் அ குட் எஸ்ஆர்எஸ் அனலிஸ்ட். அந்த ஃபீல்ட்ல போய் யூ ஹேவ் டு ஸ்டடி feasibility study and gather the information and store the information, prepare SRS, make an agreement between client and டெவலப்பர். நம்ம டெவலப்மெண்ட் டீமுக்கும் கிளைண்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்களும் சொல்லணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிப்பேர் பண்றது தான் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட். ஸோ அதுக்கு மெயின் ஸ்பெண்ட் பண்றோம். தென் மேனேஜ்மெண்ட் டீம், டோட்டல் ப்ராஜெக்ட்லயே அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கு. நீங்க ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி அனலைஸ் பண்ணி எஸ்ஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி தென் அதை நீங்க வந்து டிசைன் பண்ணி கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வில் ஒர்க் அவுட். ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் டீம் வில் ஒர்க் அவுட். ஸோ இந்த டிசைன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 20%, லெஸ் தேன் 20%. ஆக்சுவலாக டிசைன் ப்ராசஸே அவுட் ஆஃப் 100%ல ஸோ டிசைன் அதுல கோடிங், டிசைன்குள்ளேயே கோடிங் வந்துடும். ஸோ இங்க கோடிங்க்கு செப்பரேட்டா கிடையாது. ஒன்ஸ் தி டீடைல் டிசைன் இஸ் ஓவர் அப்படின்னா அதை அப்படியே கோடு கன்வெர்ட் பண்றதா, கிளாஸ் டயக்ராம்ல இருந்து கோட் கன்வெர்ட் பண்றது தான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ தென் இம்பார்ட்டன்ட் திங், ஒன்ஸ் தி கோடிங் இஸ் ஓவர்னா யுவர் டீம் ஹேஸ் டு டெஸ்ட்டுங்க. தட்ஸ் அ பிக் திங். ஸோ வித்தவுட் டெஸ்டிங் எனி சாஃப்ட்வேர் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல். ஸோ எனிதிங் யூ ஹேவ் டு டெஸ்ட். ஸோ வில் சி நவ் வாட் இஸ் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல ஸோ வாட் ஆர் தி ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டெர்மினாலஜிஸ். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங், லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. தென் வேலிடேஷன், ரிகர்ஷன் டெஸ்டிங், and some tools are available for testing tools. So testing tools available marketல already predefined tools available. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி themselves they will create a tools for their self. அந்த அவங்களே டூல்ஸும் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. தென் இங்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் மெட்ரிக்ஸ். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாட் மேட்ரிக்ஸ், மெட்ரிக்ஸ் மெஷர்மெண்ட், அதாவது ஒரு அளவுகோல். இந்த டெஸ்டிங் இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், கப்ளிங் கொஹிஷன் இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதை எஸ்டிமேட் பண்றதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் மெட்ரிக்ஸ் அவைலபிள். தென் ஃபைனல் டச் பண்ணா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், இது கண்டிப்பா உங்களுக்கு வேணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் பண்ணி உங்க டெஸ்டிங் ஓகே அப்படின்னா யூ வில் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராசஸ் தான் மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம காஸ்டிங்ல பார்த்தோம், ஓவரால் சாஃப்ட்வேர்ல 50% ஆஃப் தி காஸ்டிங். ஒரு கம்பெனி உங்ககிட்ட ஒரு கேஎம்சி ஒரு ஹெல்த் கேர்னு வச்சுக்கோங்க, தேர் கிரியேட்டிங் ஏ ப்ராஜெக்ட். உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறான்னா ஸோ வாங்கி அவங்க அங்க கொண்டு போய் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5 இயர்ஸும் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மெயின்டெனன்ஸும் சேர்த்து தான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் காஸ்டிங் வரும். அதாவது இப்போ நீங்க ஒரு 10 crores செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து 5 crore தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தருவாங்க, செலவாகும் அவங்களுக்கு. மீதி 5 crore, மோர் தென் 40 to 4 to 5 crore வந்து தேர் ஸ்பெண்டிங் ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த செலவும் சேர்த்து தான் அவங்களோட டோட்டல். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மியா இருந்தால் தே வில் யூஸ் ஃபார் லாங். ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருந்தால் தே வில் சேஞ்ச் தி ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? ஸோ நீங்க டெவலப் பண்ணிட்டு உங்க டீம் அந்த உங்க கம்பெனி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ. ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதர் கம்பெனி வரமாட்டாங்க.
மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். தேர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ், அவங்க என்ஹான்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா நீங்க ரூல்ஸ் மாறும், அதுக்கெல்லாம் மாறும்போதெல்லாம் உங்க சாஃப்ட்வேர் வந்து அடாப்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிருக்கணும். ஸோ எப்போ நீங்க சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறையும்னா, இஃப் யூ ப்ராப்பர்லி டிசைன். இப்போ இந்த 2 சாப்டருக்கும் ஒரு லிங்க் என்னன்னா, இந்த 3rd சாப்டருக்கும் லாஸ்ட் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு என்ன லிங்க்னா, இஃப் யுவர் சாஃப்ட்வேர் இஸ் குட் டிசைன், எல்லா கான்செப்டும் போட்டு எல்லா ஆப்ஷனும் கொடுத்து என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அது நீங்க சாஃப்ட்வேரை ரீகோடிங் பண்ணாமையே உங்க ஆப்ஷன் மெனுலயே கொடுத்துருக்கீங்க, நீங்க ஆப்ஷனே கொடுத்து குட் டிசைன் பண்ணிருக்கீங்கன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் செலவு வந்து மிச்சமாகும். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ரீ இன்ஜினியரிங் இது ஆல்வேஸ் இருக்கு. எவ்ரி சாஃப்ட்வேர் ஹேவ் அ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ரீ இன்ஜினியரிங். தென் ஃபைனலி திஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி வில் கம் ஃபார் என்டையர். அந்த சாஃப்ட்வேரை நீங்க டெவலப் பண்ணதுல இருந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் யூஸ் பண்ணி அது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற வரைக்கும் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டீம் வில் ஒர்க் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ நவ் வில் சி வாட் இஸ் டெஸ்டிங். கிளியர்? நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சுதா? வாட் இஸ் டெஸ்டிங் 5th சாப்டர்? ஓகே. ஸோ நவ் வில் சி வாட் இஸ் டெஸ்டிங். இதுக்கு நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் புக் வந்து இந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிலபஸ்ல டெஸ்டிங்க்கு யூனிட்டுக்கு 2 புக் கொடுத்துருக்கான். ஒன்று இந்த பங்கஜ் அலோட், அந்த பிபிடி போட்டிருக்கேன், அதை பாருங்க. அந்த புக் மெட்டீரியல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்கே கொடுத்துருக்கேன், பங்கஜ் அலோட்டோட புக். தென் இந்த 3rd புக் கே அகர்வால் அண்ட் யோகேஷ் சிங் வந்து இந்த 5th சாப்டர் கொடுத்துருக்காங்க. ராஜ்குமால் வந்து அவரும் நீங்க இந்த டெஸ்டிங் யாரு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அது ஒன்று, இந்த 3 புக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டகிரேட்டட் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பங்கஜ் அலோட், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பை ராஜ்குமால், இவங்க 2 பேரும் ஐஐடி ப்ரொஃபசர். தென் கே அகர்வால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இந்த 3மே. இது இல்லாம ஃபேமஸ் புக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூ ஆல்வேஸ் ரெஃபர் பிரசர்மன். இதுதான் ஆர்எஸ் பேசிக்ஸ் பெஸ்டா இருக்கும். ப்ராக்டிஸ் அப்ரோச் டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ கார்கோ காஹி. இதையும் 4th 5th நீங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கு இந்த 3மே. ஸோ பிஜி பொறுத்த வரைக்கும் நீங்க பர்டிகுலர் புக்னு இல்லை. ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க எந்த புக் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம். தென் இதுல பிஜி பொறுத்த வரைக்கும் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு உங்களோட ஓன் கான்செப்ட் தான் இதுல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வி கேன் யூஸ் இந்த யோகேஷ் சிங்கோட. நவ் வில் சி வாட் இஸ் டெஸ்டிங். ஸோ பேசிக் கொஸ்டின், வாட் இஸ் டெஸ்டிங்? Many people understand many definitions of testing. என்னென்னு பாருங்க, there is lot of definitions. So testing is a process of demonstrating that errors are not present. அப்படின்னு எரர் இல்லாம இருக்கிறது டெஸ்டிங்கா? The purpose of testing is to show that the program perform its intended function correctly. அதோட சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதா. Testing is the process of establishing confidence that the program does what it is supposed to do. So these definitions are all incorrect. So what is testing? Avroda point of view, testing is the process of executing a program with intent of finding errors. Intent of finding errors. So testingனால என்ன, உங்க ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், டிஃப்ரெண்ட் இன்புட்டை கொடுத்து அந்த இன்புட்ல உங்க ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு டேட் மாத்தி கொடுக்கலாம். இப்போ என்டர் டேட்டான்னு கொடுக்குறீங்க, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, நியூமரிக்கா இன்டீஜரா. ஸோ ஆல் கைண்டுக்குமே உங்க ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். வேற மாத்தி கொடுத்தாலும் சிஸ்டம் த்ரோ பண்ணக்கூடாது எரரை, நீங்க அதை கேட்ச் பண்ணணும். இந்த 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 மாதிரி கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு ஆல் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ்க்கு இட் ஷுட் ஒர்க். ஸோ வை வி ஷுட் டெஸ்ட்? வித்தவுட் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா நீங்க பண்ண ப்ரோக்ராம் கரெக்டா இல்லைன்னு எப்படி வெரிஃபை பண்ணணும்? So why we want to test? The software testing is itself is an expensive activity. Software testing is itself an expensive activity. Yet launching of software without testing may lead to cost potentially much higher than that of testing, specifically in system where human safety is involved. அந்த சேஃப்டி, இப்போ நீங்க பெட்ரோல் பங்க் இல்ல ஹியூமன் சேஃப்டி இருக்கிற இடத்துலலாம் டெஸ்டிங் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டேமேஜ். ஸோ நெவர் வித்தவுட் நீங்க வெதர் ஃபோர்காஸ்டிங்கா இருக்கட்டும், இல்ல ராக்கெட் லான்ச்சிங்கா இருக்கட்டும், ஈவன் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி போனாலும் லாஸ்ட் மினிட்ல லேண்ட் ஆகாம போயிடுது, சம்வேர் இட் ஒர்க் ஆகாம போகுது. சிலப்போ பாத்தீங்கன்னா அந்த லேடர் கல்ட் ஆகாம போகும், இல்ல அந்த டைம்ல அது இன்வால்வ் ஆகாது. ஸோ மெனி டெஸ்டிங் இன்வால்வ் பண்ணியுமே அப்போ நீங்க 100% டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஒர்க் ஆகணும் இல்லையா? பட் ஸ்டில் தெர் இஸ் அ ஃபெயிலியர். ஸோ இன் சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்
தி ஏர்லியர் தி எரர் ஆர் டிஸ்கவர்ட் அண்ட் ரிமூவ்ட், தி லோயர் காஸ்ட் ஆஃப் தி ரிமூவல் ஆஃப் தயர் ரிமூவல். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏர்லியராகவே நீங்க முன்னாடி எவ்வளவு முன்னாடி நீங்க எரரை கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி நீங்க கோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுது, உங்க டோட்டல் காஸ்ட்ல இந்த டெஸ்டிங் இஸ் பிளே எஸ் அ பைவோட்டல் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நீங்க ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே கரெக்ஷன் பண்ணி அவனுக்கு கொண்டு போகலைன்னா அங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எரர் வந்துச்சுன்னா திருப்பி உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. யுவர் கம்பெனி ஹஸ் டு ஸ்பெண்ட் அகைன் ரீகோட், ரீடிசைன், இம்ப்ளிமெண்ட், கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண. தட்ஸ் ஆல் காஸ்ட் கம்ஸ் என்ன உங்க டெவலப்மெண்ட் காஸ்ட் எல்லாம் போகும். புரியுதா? ஸோ டெஸ்டிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். There is lot of jobs available for software tester. There is lot of certification available for software testing. So who should do the testing? யாரு பண்ணுவா? Testing requires the developer to find error from their software. It is difficult for software developer to point out errors from own creation. So நம்ம தான் இப்ப நீ ப்ரோக்ராம் பண்ண நீயே உன்னோட எரர் எப்படி தெரியும்? எரர் தெரிஞ்சது நீ ப்ரோக்ராம் பண்ணும்போதே பண்ணிருக்க மாட்டால. So who will test? There is a separate team for testing. உங்க 100 பேர்த்திலேயே எப்படி அனலிஸ்ட் டீம் இருக்கு, எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கு, டிசைன் டீம் இருக்கு, கோடிங் டீம் இருக்கு. தேர் இஸ் அ டெஸ்டிங் டீம். டெஸ்டிங் டீம் வில் ஸ்டார்ட் தேர் டெஸ்ட் கேசஸ் ஃப்ரம் நீங்க ரிக்யர்மெண்ட் வாங்கும்போது அவங்க டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் பேரலல் ஆக்டிவிட்டி வில் சி. So many organizations have made distinction between development and testing phase by making different people responsible for each phase. ஸோ கண்டிப்பா ஒரே ஆள் டெவலப் பண்றவங்களே டெஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெஸ்டிங் எரர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க கோட்லயே அவங்களுக்கு டெஸ்ட் என்ன எரர் தெரியும். அடுத்தவங்க வந்து அதை டெஸ்ட் கேஸ் எழுதி. ஸோ அதான் சொன்னேன் இப்போதைக்கு லேட்டா இப்போ டெஸ்டிங்னே தனியாக எடுக்கிறாங்க ஆளுங்க. டெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், டெஸ்டிங் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. வாட் ஷுட் பி டெஸ்ட்? எதை டெஸ்ட் பண்ணணும் நீங்க? தி டெஸ்டிங் ப்ரோக்ராம் ரெஸ்பான்சிபிள் எவ்ரி பாசிபிள் இன்புட். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நீ கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் எந்த கண்டிஷன்ல கொடுக்குற, எப்படி மாத்தி கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகணும். இட் மீன்ஸ் வி ஷுட் டெஸ்ட் ஃபார் ஆல் வேலிட் இன்வேலிட் இன்புட்ஸ். கரெக்டான இன்புட்டையும் கொடுக்கணும், தப்பா கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும் உங்க சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுதான் டெஸ்டிங்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சப்போஸ் ஏ ப்ரோக்ராம் ரிக்வயர் 2 8-bit integer as an input. Total possible combination அதுக்கு எவ்வளவு கொடுத்து பார்க்கணும் பாருங்க. 2^8 into 2^8. If only the 1 second it required to execute one set of inputs, it make 18 hours to test all the combination. இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, you have to test இந்த மாதிரி. புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோல ஒரு ஃப்ளோ இருக்கு அப்படின்னா ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்போது இந்த மாதிரி ஃப்ளோ வர்றதுக்கு less than 20 times, less than or equal to 20 times, இல்ல இந்த காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். So what is testing? Some technology when a error, mistake, bug, fault, failure, there is lot of difference. People make errors. A good synonym is mistake. This may be a syntax error or misunderstanding the specification. Sometimes there are logical errors. So அதை வந்து எரர்னு சொல்லுவோம். பக்ஸ்னு என்ன? When developer make mistakes while coding, we can call this mistake as a bugs. அது அவங்களே எரர் அந்த கம்பைலரே சொல்லும், அவங்களே பண்ணிக்கலாம். Fault அப்படிங்கிறது is a representation of an error where representation is the mode of expression such as narrative statement, data flow diagram, ER diagram. இதெல்லாமே வர்றது வந்து fault. So defect is good synonym for defects. உங்க சாஃப்ட்வேர் defect அப்படிங்கிறது fault அப்படிங்கிறது. Failure occurs when fault executes. அந்த fault execute ஆயிடுச்சுன்னா அந்த particular function will be failure. A particular fault may cause different failure depending on how it can be executed. So there is lot of definition: errors, mistakes, bugs, fault, and failure. What is test case இங்க? What is test and test case and test shoot என்ன? For example, நீங்க ஒரு இன்புட் இருக்குன்னா அந்த இன்புட்ல ஒரு கண்டிஷன் செக் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத எழுதுறதுதான் டெஸ்ட் கேஸ். அதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நீங்க எழுதுற இதுக்கும் they will write a test case. For example, test case ID section 1 before execution, after execution என்ன, purpose, precondition, input என்ன. ஸோ நீங்க அந்த டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த இன்புட் கொடுத்தா இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரணும்னு நீங்க மேனுவலா சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ல கொடுக்குறீங்க. ஸோ சாஃப்ட்வேர்ல கொடுக்கும்போது அந்த என்ன அது பாசிபிலிட்டி அதுக்கு வருது, எக்ஸாக்டா அதான் வருதா இல்ல மாறி வருதா, என்ன சஜஷன். ஸோ இது யார் எழுதியிருக்கா, டேட் என்ன, போஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன, ரிட்டன் பை டெஸ்டட் டேட். ஸோ இது வந்து பிஃபோர் எக்ஸிகியூஷன். ஸோ அந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிகியூஷன் ஹிஸ்டரி, அதனோட ரிசல்ட் என்ன, இஃப் ஃபெயில்ஸ் அப்படின்னா பாசிபிள் ரீசன் என்ன,
if other observation இருந்தா எழுதணும், any suggestion improve பண்றதுக்கு என்ன, எப்ப ரன் பண்ணணும், டேட். So each and everything you have to write a test case template. This test case template will be recorded. ஏன்னா இது நீங்க ஞாபகம் எல்லாம் வச்சுக்க முடியாது. அப்புறம் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறவங்க த்ரூ அவுட் ப்ராஜெக்ட் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் இஸ் தி பிக் இஷ்யூ. ஸோ யூ ஹேவ் டு டோட்டலி document everything. Now, two important tests: verification and validation. What is verification? Verification is the process of evaluating a system or component to determine whether the product of a given development phase satisfy the condition imposed at the start of that phase. Verify. இது அந்த அவங்க சொல்லி இருக்கிறத நீங்க வந்து போட்டிருக்கீங்களா இருக்கான்னு பாக்குறது வெரிஃபிகேஷன். வாட் இஸ் வேலிடேஷன்? அது ஒர்க் ஆகுதா? தி ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் எ சிஸ்டம் ஆர் காம்பனன்ட் டியூரிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் டு டிட்டர்மைன் வெதர் இட் சாட்டிஸ்ஃபை தி ஸ்பெசிஃபைட் ரிக்வயர்மெண்ட். அதாவது நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கெல்லாம் அது எல்லா இதுக்கும் ஒர்க் ஆகுதா? ஸோ டோட்டல் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல வெரிஃபிகேஷனும் இருக்கணும், வேலிடேஷனும் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பாருங்க தெளிவா. வாட் இஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன்? ஜஸ்ட் கோ டு கூகுள் மாமா, ஆஸ்க் கூகுள், they will give that difference. Screen visible? இதை வந்து VIV அப்படின்னு சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். இல்லாட்டி வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? ஸ்கிரீன் விசிபிள் இல்ல பிரஸ் பண்றதா? இமேஜஸ்ல பார்க்கலாமா? வாட் இஸ் வெரிஃபிகேஷன்? Very important 5 mark question. So verification means, are we building the right software? And the sentence பாருங்க, verification means, are we building the software right? Validation, are we building the right software? அதாவது verification is the static, validation is dynamic, change of. Verification does not include the execution of the code. Validation, it includes the execution of the code. அதாவது எல்லா ரிக்வயர்மெண்ட் இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்க்கறது வெரிஃபை. வேலிடேட் அப்படிங்கிறது நீ எழுதிக்கிற கோடு கரெக்டா இருக்காதா அப்படிங்கிறது தான் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட். another definition, very sad. Implementing the system right. Are we implementing the right system? Okay, it's an important. There's lots of difference available. Just go and check the net for, there is a lot of differences available. So software testing, there is lot alpha beta acceptance. First is acceptance, then alpha beta. Base alpha is a developer sit by some potential customers. These tests are conducted in controlled environment. Alpha testing may be started when formal testing is near completion. Beta அப்படிங்கிறது என்ன? Conducted by the customer end user. சைட்ல ஆன் சைட்ல போய் பண்றது பீட்டா டெஸ்ட். அக்செப்டன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, சாஃப்ட்வேர் இஸ் டெவலப்டு ஃபார் ஸ்பெசிபிக் கஸ்டமர். A series of tests are conducted to enable the customer to validate all the requirement. அவன் யூசர் கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குறது. ஓகே, பீட்டா அப்படிங்கிறது அவன் ஃபார் எக்ஸாம்பிள் KMCHனா அந்த மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்கிக்கிற. தென் அந்த ஹாஸ்பிட்டலே போய் அந்த ரியலா எண்ட் யூசர் இருப்பாங்க இல்லையா, நர்ஸ் இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவங்க கிட்ட டெஸ்ட் பண்றது பீட்டா டெஸ்ட். ஸோ இதனோட பேசிக் என்ன? ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல இன்புட் அவுட்புட், இன்புட் கொடுக்குற அந்த சிஸ்டம் அண்டர் டெஸ்ட், ஸோ அவுட்புட் கரெக்டா வருதா, திஸ் கால் பிளாக் பாஸ்ட். தென் வில் சி சம் பேசிக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் தியரி. உங்களுக்கு அந்த யூடியூப் போட்டிருக்கேன்ல, அது அப்படியே லைனா 1 by 1 பாருங்க, உங்க யூனிட் அப்படியே கவர் ஆகும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். So now see some video on software testing strategies. Invest is on the testing. So software testing is again a whole science by itself, because software can be tested in various phases. It can be tested in various ways. There are various methodologies which has been which are prevalent, which has been adopted. So we'll talk about all these in software testing strategies. So software testing is the process of exercising a program
with the specific intent of finding errors prior to delivery to the end user. So software testing is done with an intent to find an error. And sometimes people also say that if you have not unfolded or surfaced any error, then you have failed in your testing. The testing means try to uncover as much error as possible. And we are talking about error because this is done before the delivery to the end user. Because after that, in this particular book, the errors after delivery are known as defects. So what exactly testing tells us or represents or shows? So what for the delivery as possible? So a lot of definition Testing இது ஒரு means definition. try to uncover as much error as possible. And we are Testing is talking the about process error of because this is done expressing before the exercising a delivery program to the end with user. the specific Because after intent that, of finding in this errors particular book, prior to the delivery errors to the end after user. delivery are known as defects. So So this is what important. exactly See, this is interesting one. So errors, requirements for confirmation, performance in an indication of quality. testing tells us or represents or shows us? First and foremost is the errors. Testing shows the errors and the requirements performance, whether the requirements are fulfilled or not. The performance, of course, the vital part of most of the software today, and also testing is the indication of quality by itself. There are certain strategic approach for software testing. First, if we want to perform the testing effectively, we should conduct technical reviews, and that too effective technical reviews. We have talked about the formal and informal reviews. By doing these reviews, many errors will be eliminated even before the actual testing could commence. So testing begins at the component level and work or goes or spreads outward toward the integration of the computer based system entirely. And there are various testing techniques that will be appropriate for different software engineering approaches at different points of time. So இது So there காமன் is கிடையாது. not ஒவ்வொரு a சாஃப்ட்வேர் set standard which needs to டெவலப்மென்ட்க்கு be தகுந்த மாதிரி followed. டெஸ்டிங் will be. Okay, this is the testing we have to do. This is the testing. But in all, we'll talk about formal way, what to do, when to do, how to do. But it may depend on what software engineering you are adopting. The testing is conducted by the developer of the software. For large projects, you can also go for an independent testing group. அதாவது எய்தர் உங்க டீம்லயே உங்க 100 பேர்த்துக்குள்ளேயே ஒரு டெஸ்டிங் டீம் டெவலப் பண்ணுவாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா தில் அவுட் சோர்ஸ். நீங்க உங்க டீம் வந்து டெவலப் பண்ணி ப்ரோக்ராம கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டெஸ்டிங்க்குன்னு தேர் இஸ் ஸ்பெசிபிக் டீம்ஸ் அவைலபிள். அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது காசு, அது டெஸ்டிங் மட்டும் வெளியில கொடுக்குறது. ஸோ அவங்க அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் எழுதி உங்க ரிக்குயர்மெண்ட்டை வாங்கி, பட் அவங்களும் டைரக்டா வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. எகெயின் உங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த சாஃப்ட்வேர் ரிக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் அவங்க டெஸ்ட் கேஸ் எழுத முடியும். ஸோ வெளியில டீமும் கொடுப்பாங்க. 2 பாசிபிலிட்டி இருக்கு. IV and V, independent verification and validation. And please understand that testing and debugging, they are different activities. But debugging must be accommodated or it must follow any testing strategy. So we were talking about the V and V, verification and validation. Verification and validation. So these are two terms which are often confused in relation to software engineering. First, we'll talk about the smaller definitions. That is, verification means, are we building the product right? That means if you are being told, I always take this example, 2 plus 3 is 5. Now, have you implemented 2 plus 3, 5 correctly? Addition of 2 plus 3 should be 5. It should not be 6. This is verification. And validation is, are we building the right product? That means you have done 2 plus 3, but it may be possible that you have been asked to perform 2 into 3. That is 6. Though you have performed 2 plus 3 புரியுதா பாருங்க 5 correctly, but it may be possible that you are not doing that thing which are exclusively being you should address or with respect to the requirements. So what is validation? You have to, அதாவது அந்த 2 பிளஸ் தான் இருக்கா, ஏன்னா இன்ட்டுன்னு கூட போட்டிருக்கலாம். ப்ரோக்ராமர் வந்து 2 into 3 கூட போட்டு இருக்கலாம். அவனுக்கு அதாவது 2 3 இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. வேலிடேட் பண்றது அப்படிங்கிறது இன்ட்டு தான் அங்க இருக்கா,
சாரி பிளஸ் தான் இருக்கா, இன்ட்டு போட்டிருக்கூடாது, இல்ல மைனஸ் போட்டிருக்கூடாது, அது வேலிடேஷன். வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, ஆன்சர் கரெக்டா வருதா, 2 + 3 5, ஏன்னா அங்க 6 வரக்கூடாது. புரியுதா? 1 செகண்ட், இது புரியுதா பாருங்க ஸ்லைட். I always take this example. 2 + 3 is 5. Now, have you implemented 2 + 3 5 correctly? Addition of 2 + 3 should be 5. It should not be 6. This is verification. And validation is, are we building the right product? That means you have done 2 + 3, but it may be possible that you have been asked to perform 2 into 3. That is 6. Though you have performed 2 + 3 = 5 correctly, but it may be possible that you are not doing that thing which are exclusively being. அது என்ன அப்படின்னா, இது பண்ணலாம், பட் இங்க என்ன கேட்டிருக்கா, 2 3 கூட்டணும், அதுதான் கான்செப்ட், பெருக்க கூடாது. ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணிருக்கூடாது. புரியுதுங்களா? அதை பாக்குறது தான் வேலிடேட் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் கால்ட் வேலிடேஷன். You should address with respect to the requirements. So the verification refer to the set of tasks that ensure that software correctly implements a specific function. Verification means all the tasks or set of tasks that will ensure that software correctly implement a specific function, or whether the outputs of a certain phase conforms to the input of the previous phase. This is also definition in various books. And validation refers to, again, different set of tasks. So these are different tasks. What is verification and that validation? Ensure that the software that has been built is traceable to the customer requirements. In verification, sometimes people say that it is the basis is your design or design document, but this is also given in some book that verification is done with respect to the design document, while the validation is done with respect to the customer requirement. So who tests the software? Who tests the software? Who is responsible? He may be a developer, he may be an independent tester. For a developer, because he understands the system better, and he will test it gently, and is actually driven by the delivery, the time bound or time boxed approach he's going to take. If he is a independent user, first he need to learn the system, and he'll try to break into the system. That means he'll try to find out the loopholes, the problems, the errors, whatever name you may give. Independent tester அப்படிங்கிறது not in your team, வெளியில இருந்து வந்து பண்றோம். Has to find something which has some problem. So they must learn. And he is actually driven by quality. So an independent tester will be driven by quality. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன புரியுதா? வெளியில இருந்து வர்றவங்க குவாலிட்டியா இருக்கணுங்கிறது தான் வருவாங்க, ஏன்னா காசு கொடுத்து நம்ம தனியா பண்ணோம். பட் டெவலப்பர்னா அவங்க டெலிவரிக்கு இருப்பாங்க, அவங்க ட்ரிவன் கோல் என்ன குயிக்கா டெஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணணும் அப்படிங்கறதா. Be driven by the delivery. So testing strategy, it starts. So this is an important. These are types of testing. I think this one video fill உங்க entire unity cover ஆயிடும். So இதுல இருந்து நீங்க அந்த நோட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. So இங்க பாருங்க, where it comes unit integration, validation and system test. System testingங்கிறது overall. We'll see the unit test. While you are developing the code in the code generation activity, you test units. If you have made some functions, ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தனியா டெஸ்ட் பண்ணலாம். That may be a group of function. So if you have created a module and you are satisfied that you have done it correctly, then you can subject it to the unit test. Then after this, what you can do is there are module 1, module 2. Independent test பண்ணிருக்கோம். Unit test தனியா இருக்கு. You have a number. Now you want to check the interfacing between these modules. So இந்த ரெண்டு எல்லா மாடியூலும் சேர்ந்து வர்க் ஆகுறது இன்டர்ஃபேஸ் இன்டகிரேஷன். Very near to code generation, after code generation, the design module. And then after you have seen the interfacing between the modules, you have to validate. Then you go for the validation test. Okay, validation test. Then once you have seen the validation test, you have combined them, you have checked them, you go for the system test. And this validation test is with respect to the analysis modeling. Whatever you have found in the models you have made in analysis, the validation test is based on that. அந்த finally the system test is a system engineering approach. When you combine the system, complete system, it may contain some external entity, it may have some hardware connected to it, you may be connected with the databases, you may have some external files you may be using. All these are tested at once. It's all combined, and you treat the system as a whole and you perform the system test.
So what is it? It's clear? And you treat the Important system as a question, whole. What are the types of testing? Unit, integration, validation, and system test. Clear? Is there any doubt? சார் இன்டகிரேஷன் மட்டும் வந்து சொல்லுங்க. ஸோ இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ யூனிட் அப்படிங்கிறது கோட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா, ஒரு மாடியூல். ஸோ உங்க டோட்டல் ப்ராஜெக்டவே சிங்கிள்ல பண்ண மாட்டோம், ஏன்னா மாடியூலா பிரிச்சிருக்கோம், செவரல் மாடியூல்ஸ். அது மேபி 10 மாடியூல். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் டிவைடட் யுவர் ப்ராஜெக்ட் இன்டு 10 மாடியூல்ஸ். ஸோ தனித்தனியா டெஸ்ட் பண்றது அந்த யூனிட். ஒவ்வொரு மாடியூல் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனா டெஸ்ட் பண்ணி ஒரு மாடியூல் ஓகே பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு மாடியூலும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? இப்போ இன்புட் தனி மாடியூல், ப்ராசஸ்க்கு தனி மாடியூல், அவுட்புட் தனி மாடியூல், அந்த அவுட்புட்லயே ப்ராசஸ்லயே ஒரு 2-3 மாடியூல் இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் செகண்ட் மாடியூலும் சேர்ந்து தான் தேர்ட் மாடியூலுக்கு வரும். ஸோ தேர்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் சேர்ந்து தான் ஃபோர்த் மாடியூலுக்கு வரும். ஸோ இந்த எல்லா மாடியூலையும் இன்டகிரேட் பண்றது இன்டகிரேஷன் டெஸ்ட். யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாடியூலா செக் பண்றது. ஸோ அந்த 2 மாடியூலும் சேர்ந்து தான் அடுத்த மாடியூலுக்கு போகும். இந்த கடைசியில சிஸ்டம் டெஸ்டிங் அப்படிங்கன்னா எல்லா மாடியூலும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது அந்த மாடியூல் லிங்க் ஆகி ஒர்க் ஆகுதா? இப்போ ஒரு மாடியூல் செப்பரேட்டா ரன் ஆகும்பா, இன்னொரு மாடியூல் செப்பரேட்டா ரன் ஆகும். பட் இந்த 2 கம்பைன் பண்ண இந்த மாடியூலோட அவுட்புட் அந்த மாடியூலுக்கு போற மாதிரி இருக்கும், அதுக்கு இன்புட்டா போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சேர்ந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதா இன்டகிரேஷன். வேலிடேஷன்ங்கிறது அந்த எஸ்ஆர்எஸ்ல ரெக்யர்மெண்ட் இல்ல கஸ்டமர் இன்புட் கொடுத்துருப்பாரு, எனக்கு இந்த இன்புட்கெல்லாம் ஒர்க் ஆகணும், நான் இந்த மாதிரி இன்புட் கொடுப்பேன், இந்த மாதிரி டேட் கொடுப்பேன், இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுப்பேன், இந்த மாதிரி மார்க் கொடுப்பேன், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல் கொடுப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் இன்ஃபர்மேஷன். அப்போ அதை எடுத்து வேலிடேட் பண்ணி பார்க்கறது, இன்டகிரேட் பண்ணி இந்த எஸ்ஆர்எஸ்ல கஸ்டமர் என்ன எல்லாம் இன்புட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரோ, அவருக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அது ஒர்க் ஆகுதான்னு பாக்குறது. சிஸ்டம் டெஸ்ட் அப்படிங்கிறது அந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, எக்ஸ்டர்னல் மற்றதெல்லாம் சேர்ந்து ஹோல் சிஸ்டம். உங்களுக்கு அந்த சிஸ்டம் டெஸ்டிங் முடிச்சிட்டீங்கன்னா, என்னப்பா பாப்பே பாப்பா தம்பி கூப்பிடான், சிஸ்டம் டெஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ரெடி டு இம்ப்ளிமெண்ட். நீங்க அந்த சிஸ்டம், அந்த டோட்டல் சாஃப்ட்வேர், அதாவது உங்க டேட்டாபேஸ், நெட்வொர்க், உங்க சாஃப்ட்வேர் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம்ல போட்டு சிங்கிள் இஎக்ஸியா கிரியேட் பண்ணி அது ஒரு சிடிலயோ இல்ல ஒரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க டீம் கொண்டு போய் அவங்க ஆன்சைட்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிறது சிஸ்டம். Any perform the system test. So these are the software testing steps we have just seen in the figure. Higher order test requirement நீ கேதர் பண்ணும்போது they will start testing. புரியுதா? இந்த ரிக்வயர்மெண்ட் நீங்க ஒன்ஸ் எஸ்ஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓகேன்னு சொன்னோன்னா அவங்க டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்க டெஸ்ட் கேஸ் எழுதினா தான் நீ கோடிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் கேஸ் வச்சு இங்க செக் பண்ண முடியும். ஸோ திஸ் ஹையர் ஆர்டர் டெஸ்டிங் ரிக்வயர்மெண்ட். இன்டகிரேஷன்ங்கிறது இந்த டிசைன் மாடியூல், தென் யூனிட் டெஸ்ட்ங்கிறது கோட். ஸோ யூனிட் டெஸ்ட் ஆல்வேஸ் கம்ஸ் கோடுப்பா. மாடியூல் நீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுத அதை டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. தென் ஃபைனலி இட் வில் கம் ஃபார் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங். So initially, the test will focus on each component. These are the components, individually, ensuring that the units, they function properly as a single unit. That is why this unit, if it is working fine, we call it as a unit testing. So we test for a single unit. And unit testing will make heavy use of testing technique that will exercise all the path in a component control structure. That is, you are doing some sort of white box testing. We'll talk about this. To ensure complete coverage and maximum error detection in a unit, in a single unit. Then when these components are being checked and verified, then you go for the integration. Okay, components can be assembled these components can be assembled now in the form of components. And these components, they are assembled and they are integrated to form a complete software package. Then the integration testing is done. And this integration testing addresses the issues associated with the dual problem of the verification and program construction. Because you must have made a unit or verified the unit properly. But when they are combined, it is necessary to see that once you have combined them, they are working well. And after the software has been integrated, that is, you have constructed, there are a set of high order tests which are to be conducted here. And there are certain validation criteria which we established during the requirement analysis. We need to evaluate that. So validation testing now is the final assurance that software meets all its informational
functional, behavior, and performance issue. So you validate for functional as well as non-functional components, means requirements. The software, once it is validated, they are combined with the hardware, the people, the databases, etc. And then the system testing as a whole. When you're building your data objects that took you for all elements, they are meshed properly, and that overall system function performance is achieved or not. Okay. So testing strategy, testing the hardware. So unit test is first thing. Code பண்ணும்போது நீங்க அங்கிருந்து அதாவது டெஸ்ட் கேசஸ் ரிக்வயர்மெண்ட்ல இருந்து எழுத ஆரம்பிச்சுவாங்க. So everything is available test case. Testing team will write a test case. They will test the code. So இங்க கோடிங்ல செக் பண்றது யூனிட் டெஸ்ட். So யூனிட் டெஸ்டிங் இஸ் அ மேசிவ் ஹெவி யூஸ் ஆஃப் டெஸ்டிங். அந்த இடத்துல தான் நீங்க டெஸ்டிங் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணலாம். அங்கதான் பிசினஸ் லாஜிக் கோடிங் எல்லாமே இருக்கு. ஸோ ஒன்ஸ் யூனிட் டெஸ்ட் இண்டிவிஜுவலா ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை அந்த டிசைன் அந்த மாடியூல கம்பைன் பண்ணி செக் பண்றது இன்டகிரேஷன் டெஸ்டிங். It's a dual problem of verification and program construction. So once it has been over integrated, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா then you will go for validation criteria. It will establish the requirement space. So requirementல என்னென்ன கண்டிஷன்ஸ் அவங்க என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும்னு இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் கேஸை வச்சு you can validate. So validation testing provides final assurance. நீ ready to install. So validation okay அப்படின்னா software perfectly work. It meets all the information, functional, behavior and performance requirements. Once validation is okay, then you go for system test. System test அப்படிங்கிறது இன்புட் டேட்டா இந்த பீப்புள்ஸ் இதுல என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது it's a system test. The people, the databases, etc. And then the system testing as a whole, all elements they are meshed properly, and that overall system function performance is achieved or not. These are the testing steps. So testing strategy, we begin testing in small. That is, we started with the unit, and we move toward the testing in large. That means as a system. There are two ways we can think of in terms of conventional software, like the structural approach, and in terms of object-oriented software. Component them. If it is a OOP subunit, it's a separate software. This succeed when software testers does or they perform certain with these strategic issues. Tom, he argued that software testing strategy will succeed when software testers. So a lot of is available. Just go through. And the error handling paths. Boundary conditions. So now what is the test cases? It will act as the test case, and then a continuous improvement. We are a software engineer. We adopted for testing process. So what is unit testing? So in unit testing, we have a software engineer. He needs to test a module. So for that, he needs certain test cases. And so who will write test cases? Your testing team. How they will write a test case? What basis? எதை வச்சு test case எழுதுவாங்க? உங்க requirement வச்சு. On the basis of this test cases, the module will be tested and the results will be shown. In the unit testing, since we have certain test cases, and what we are interested in here is the interface. The module will have interface, the local data structure which are in this module, the boundary conditions, the independent paths in the module, and the error handling paths. So in this unit procedure, we have the testing which may be performed in terms of stubs and driver. So you want to check this module, but this module is being called by some driver, or this module is calling some other modules. So module is being called by some module and module is calling some module. But by the time you are checking this may be possible that the module which is calling it may not be available, or these stubs or the module which calls certain modules, they are not even made. So the module which is calling is called driver, and the module which is being called is called stub. So in unit testing, we will require the driver and the stub for a module to be checked properly. So in unit test procedure, since a component is not a standard to so it's easy that clear or options for integration to some we have certain integration? operation or options for integration test strategy. One is the Big Bang approach. One is your incremental construction strategy. In Big Bang approach, if this is your module 1, module 2. So this one ஒரு மாடியூல் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பெரிய ஷேப் தருதா, எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதா module 3 and say module n.
in Big Bang, You have n number of Big Bang modules. approach, we So it combine depends on all the project module size. at once. The And then we project try size to test பொறுத்து them. they will divide This is a module. Big Bang approach. Who will In இந்த the decide incremental, பண்றது first we add these. design ல There is a proper இல்ல எவ்வளவு module எப்படி incremental strategy or a plan of integration testing. So you combine them, then you check. Then when these are verified, these two integration, then you add this M1 third M2 one. okay, When then this is check done, with you M1 add this M2 fourth M3 one, and so on and so forth. so on. So finally So எல்லாமே we have top-down approach or in bottom. integration. By step. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. The low level wherever the programs are incomplete. So this top modules are tested. It is the re-execution of some subset of tests that have already been conducted to ensure that these changes have not propagated unintended side effects. Means you have tested one and you have fixed one error. Now this testing or fixing may not introduce any other error. This is checked by regression testing. So whenever software is corrected, இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணும்போது எரர் வந்தா என்ன ஆகும்? அந்த எரர்ல வேற எந்தெந்த மாடியூல் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணும் இல்லையா? ஏன்னா நீங்க அங்க மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கோடு வந்து இன்னொரு மாடியூலோட லிங்க் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமர் உட்காந்து ஒரு ப்ரோக்ராமர் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம்ல முடிக்கிறதுனா இதுக்கு இவ்வளவு தேவையே இல்லை. அவரே டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. இல்ல இன்னொருத்தர் விட்டு அந்த எல்லா காம்பினேஷனல் இன்புட்டுக்கு அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தாலே முடிஞ்சது. பட் இங்க என்ன, யூ ஹேவ் செவரல் பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் அ டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ். ஸோ உங்களுக்கு தனித்தனியா ஒர்க் ஆகும், மற்ற மாடியூலோட சேரும்போது ஒர்க் ஆகணும். அப்போ உங்க எரர் வருது அப்படின்னா நீங்க மட்டும் கரெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த எரர்னால மற்ற மாடியூல்களை எங்கெங்கெல்லாம் செக் பண்ணும் அப்படிங்கறத ரிகர்ஷன் டெஸ்ட். Aspects of the software configuration, that is the program documentation of the data that support is changed. So regression testing would help us to ensure that the changes what we have done due to the testing or for some other reason will not introduce unintended behavior or additional errors. So regression testing may be conducted manually also, or by just re-executing the subset of all test cases and using the automated capture of playback tools. Then we come to these. Lock, smoke, ஒவ்வொரு புக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. How these classes so now what is there is as the concept of evaluating the error diagnosis. Then we come to the object-oriented testing. So it begins by evaluating the correctness and consistency. First of all, the analysis and design models that you have made. So testing strategy somewhat changes. Now the concept of unit broadens due to encapsulation. Now you cannot have just a module as encapsulation data hide பண்ணிருக்கும். அப்ப நீங்க அங்க மட்டும் டெஸ்ட் பண்ண முடியாது. So அதுக்கு they have a different as an encapsulation. The integration will now focus on classes and their execution across a thread on the context of user scenario. How these classes are executing, in what terms, and the validation uses the conventional black box methods in object-oriented testing. So the test case designs across conventional methods, but will encompass certain special features. Please understand, in all this testing means we use interface model. Then web. எல்லாமே வெப் அதனோட டெஸ்டிங் என்னன்னு is achieved through a series of tests that will demonstrate validation testing. Software validation is achieved through a series of tests that will demonstrate conformity with the requirements. So we are only interested and much more interested in our requirements. So a test plan outlines the classes of tests to be conducted first of all, and the test procedure defines the specific test cases that are designed to ensure that all functional requirements are satisfied, all behavioral characteristics are achieved, all content is accurate and properly presented, and all performance requirements are attained, document is correct, and the usability and other requirements are being met, like transportability, compatibility, error recoverability, and maintainability. We perform the alpha test and testing and beta testing. So alpha testing is also known as the looking over the shoulder. So alpha or over the shoulder testing. Alpha testing is conducted at the developer side by the representative group of one or more end users. So you at your location, the end user will come, and now it comes under alpha the software is used in a natural setting with the developer. Under validation. Then we go to the after validation. Beta testing is conducted at one or more end user side. So they can be our friendly customers or users. So a set of friendly users will be using at their location your software. So unlike alpha testing, the developer generally is not present there. So the beta testing is the live application of the software in an environment that is not controlled by the developer by end user. Then in the system testing, that is the final testing what we are talking about. System testing then in the software in an validation environment that you go for system we are talking about. It has various testing involved, like recovery testing. That is, it forces the software to fail in a variety of ways and verifies the recovery is properly performed or not. Security testing.
that is the protection mechanism. It will verify the protection mechanism Firewall. built in a system. In fact, protect it from improper penetration. Stress testing. It will execute a system in a manner that demands resources in abnormal quantity, இப்ப frequency, நீங்க or volume. So it is 100 about பதிலா resources which is being 1,00,000 required. இல்ல 0 Sensitivity testing. டிஃபரண்ட் இன்புட் கொடுத்து செக் பண்ணுங்க. Sensitivity testing. Sometimes it is also combined with the sanity testing. So this is a variation of stress testing. In certain situation, most often in the mathematical algorithm, a very small range of data contained within the bounds of any data for a program may cause extreme and even erroneous processing or profound performance degradation. So even a small range will create an extreme degradation in the performance. This is the sensitivity testing. And the performance testing, we test the runtime performance of the software with context of the integrated system. And deployment testing is we test the runtime performance of the software with context to in an integrated system. Then we come to the debugging. That is the diagnostic approach. So debugging will follow the successful training. When a test case will uncover an error, a debugging is a process that will result in the removal of the error. And the debugging process will usually have two outcomes. Just finding the cause will be found in execution and actual performance. Test cases. So what is test cases? Begins with the எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்ஸ் தி டீபக் பண்ணி அதுல எரர் வந்துச்சுன்னா ஐடென்டிஃபை காசஸ், கரெக்ட் தி எரர் அண்ட் டெஸ்ட் தி ரிகர்ஷன் டெஸ்ட்ங்கிறது என்ன, மற்ற மாடியூல் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது. இந்த டெஸ்ட் கேஸ் எடுத்துட்டு அகைன் யூ செக் வித் தி சிஸ்டம், ரிசல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் it will go. Just execution of test cases, the results are assessed and a lack of correspondence. So first you start with test case. Already எழுதிருப்பாங்க டெஸ்டிங் டீம். அந்த டெஸ்ட் கேஸ்ல இருந்து சிஸ்டம் தர, அதாவது இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். டெஸ்ட் கேஸ் சிஸ்டம் தர, அந்த டெஸ்ட் கேஸ்க்கு சிஸ்டம் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரிசல்ட்டை வச்சு you can deviate. Between expected and actual performance is encountered. So this is called then in many cases the non-corresponding data are a symptom of an underlying cause as yet hidden. And the debugging process attempts to match symptom with cause, thereby leading to error correction. In test cases, we have debugging here. Test cases, the results are given to debugging. They are suspected causes and we add the additional test. The identified causes, they are corrected and the regression testing is to be forwarded. There are certain consequences of the bug. There are various categories of bug. They can be function-related bugs, system-related bugs, data bugs, coding bugs, design bugs, documentation bugs, standard bugs. So the bugs can be mild, they can be annoying, disturbing, serious, extreme, catastrophic, and infectious. So now this is catastrophic. There are certain stage, and that will cause. It depends on how much it is causing your business and the life, actually, the money and the life. There are certain debugging techniques: brute force, backtracking, induction, deduction. So how to correct the error? So any bugs? So there are certain which this is our go through பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. So these are the types of testing. Cybercrime. ஒரு 20 minutes முடிச்சிடுறேன். சண்டே டிஸ்டர்ப் பண்ணலாம். Next, levels of testing. To answer this question, இது already on the பார்த்தோம். other hand, Just இதுல வந்து ஒரு levels of testing. is the software getting? There is a 4 levels of testing. நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான், பட் தியரிக்காக உங்களுக்கு யூனிட்ல இருக்கு இல்லையா? What are these 4 levels? Unit testing, As soon as it has been developed, integration testing, and then after all the units have been tested, need to do the integration testing, where we integrate the different units and then test if the integration they are working all right. So if they are working at the unit level, why should they not work at the integration level? Okay, the answer is that even though the completed. So these are the 4 levels. Already பார்த்தா unit, integrate, system, recursion. புரியுதா? So validation in between வருது. But main 4 levels இதுக்கு அப்புறம் அதுவும் வருது. ஓகேவா?
ஸோ இது ராஜ்மல் புக்ல இருக்கிறதுனால இவர் ஈஸ் ரிட்டன் ஆத்தர் செகண்ட் புக். ஸோ உங்க தியரி எழுதும் பொழுது இந்த 4 தென் அதர்ஸையும் நீங்க டச் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ பாருங்க, இன்னும் டீட்டெயில்டா இருக்கு. Then on important functional and non-functional testing. Compare the two major types of software testing based on the user requirements. That is the functional testing and non-functional testing. Hey everyone, this is Vaishnavi from Edureka and I welcome you all to this Edureka's YouTube channel. Before first, let's start the discussion by understanding what is software testing and then understand the concept of functional and non-functional testing, which are the two major types of software testing. After that, let's try to list out a few parameters based on which we'll compare the two types of testing. Moving further to the discussion, let's take a look at the different types of testing under functional and non-functional testing. And finally, we'll wrap up this session by understanding the use case of the same. So without wasting much time, let's start the module by understanding the first topic, what is testing. Testing is a buzzword in the software industry. Until the 1980s, the term software tester was used generally to refer to any tester. But in the recent growth of technology, it is seen as a separate profession. Talking about the goals in software testing, different roles have been established, such as a test manager, test lead, and so on. Testing is எவ்வளவு ஜாப்ஸ் இருக்கு, டெஸ்ட் மேனேஜர், டெஸ்ட் லீட், சாஃப்ட்வேர் டெஸ்டர். There is a lot of certification also basically a available for process testing. to evaluate the functionality of any application and to find out that all the requirements are met in order to run the process defect-free. The primary purpose of testing is to detect the software failures so that it is easy to find the defects in the process and correct it. It provides the objective, some information about the quality of the software and the risk of its failures to the users. Talking about the scope of testing, it decides what is supposed to be done to the system and do what is required to be done. So these are the major reasons why testing is widely used in different organizations to improve the rate of production. So this is about software testing. Now let's take a look at the two major types of software testing, that is functional testing and non-functional testing, and try to analyze the process that takes place in them. First, let's learn about functional testing. Functional testing is a type of software testing where the system is tested against all the functional requirements or specifications like the technical details, data manipulation and processing, and other specific functionalities. You might think functional testing just refers to testing a function or a method of your module or any class, but that's not what it does. Functional testing helps in testing a slice of functionality of the entire system. Functional testing is also a type of black box testing that holds the test cases based on the specifications of the component under test. Now you might ask, what is black box testing? Black box testing is a method of software testing which helps in examining the functionality of an application without peering into its internal structure or the implementation process. அதாவது இம்ப்ளிமெண்ட் இல்லாம அந்த ஸ்ட்ரக்சர் இது ஜஸ்ட் யூ ஆர் செக்கிங் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. This basically means that the user will not know the internal process that takes. அப்ப இன்டர்னலா உள்ள கோடிங் என்ன இருக்கு, என்ன லாஜிக் இருக்குங்கிறது பிளாக் பாக்ஸ்ல தெரியாது.
place while testing a case. So this type of testing also checks whether the application works as per the customer need. So this is about functional testing. Now let's move further and understand what is non-functional testing. Non-functional testing is another type of software testing which is used to check the non-functional aspects of a system like the performance, the usability, readability, and so on. It helps in testing the readiness of the system. Non-functional testing defines the way a system operates rather than pointing out the specific behavior of the system. This is totally in contrast to the functional testing, which tests against the functional requirements that describes the functions of a system. Basically, non-functional testing is done to check and evaluate all the non-functional parameters which are not covered under functional testing. Non-functional testing is equally important as functional testing, guys. All the non-functional parameters such as speed, scalability, security, reliability, efficiency of an application is tested under the non-functional testing. So now that you've understood what is functional testing and what is non-functional testing, let's move on and understand the parameters based on which we'll compare these two types of testing. So we'll compare them based on these particular parameters. Starting from their objective, we'll discuss on how these two testing types differ based on their objective. And then we'll move on to their area of focus or where exactly the testing is done. And once we're done with this, we'll talk about their ease of use, stating how easy is it to run a case in functional and non-functional testing. After that, we'll talk about their functionality, where we'll understand their main features. And finally, we'll compare them based on their execution process. So let's start comparing them based on their objectives first. Functional testing is carried out So left இருக்கிறது functional, இது non-functional. In objectiveல what's the to difference? verify or validate the software actions like the login functions and so on. Whereas the non-functional testing helps in verifying or validating the performance of the software, that is, how the system performs under a given situation or condition. So these are the objectives of functional and non-functional testing. Now let's move on to understand that area of focus. Functional testing mainly concentrates on the user requirements, that is, what are the functionalities that takes place in the process and so on. Whereas the non-functional testing mainly concentrates on the user expectations, that is, how the system interacts with the user, how the system is built, and how you can customize your functionalities. So the functional testing basically provides the answers to the what functions here, whereas the non-functional testing provides answers to how functions here. Okay, so யூசர் ரிக்வயர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்றது ஃபங்க்ஷன். இது வந்து நீ கிரியேட்டிவ், அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா எப்படி கொடுக்க முடியும், எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு பெட்டர் யுவர் சாஃப்ட்வேர். this is about their area of focus. Now let's understand their ease of use. Functional testing finds it easy to execute the black box testing. So now you should clear functional testing is a black box, non-functional testing is a white box testing. Black box testing, I mean the internal structure or the implementation process is not known to the user. So the functional testing supports this kind of execution, whereas the non-functional testing finds it easy to execute the white box test cases. In white box testing, the internal structure or the implementation process is known to the user. That is, the user can actually see the process that takes place in the system. Okay, so this is about their ease of testing. So now let's move on to understand their functionalities. Functional testing helps in describing what the system should do, whereas the non-functional testing describes how the system should work. Okay, so I think you've already understood what this means. Like I mentioned earlier, functional testing provides answer to all what functions in the system, whereas the non-functional testing provides answer to all the how functions in the system. So this is about their functionality. Now let's move on to understand their execution process. Functional testing is executed before the non-functional testing. I think you guys have figured out how the execution process takes place, right? Functional testing helps in defining the test cases. Okay, so this is the reason why the execution of the functional testing happens before the execution of the non-functional testing.
Whereas the non-functional testing execution takes place only after functional testing. That is, only if the test cases are defined, you can proceed further and test them according to your wish. So now that you've got an idea of how functional testing and non-functional testing work, let's take a look at their types. Software It's already we know. is So review see, cases. So this functional one is testing la da integrate unit, the individual testing. The process unit testing integration, exercise both. system, That is where interface, case adversely affect recursion testing, scenarios and user according to the acceptance specific testing will by come. understanding Non-functional track la the paranga requirement. documentation. Once the So documentation non-function paranga how your software is documented, process is done, what additional software installation? installation, Let's try to understand performance. response time and staying So power in the of any performance la load, application stress, when the system is endurance, performing well spike, under other heavy testing. load. Okay. So So this is this a is nice diagram kanna. இதுல இருந்து கொஞ்சம் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Types of software testing, basically functional testing, non-functional testing. Functional is called what? Black box. Non-functional is a white box. What is block first? Internal structure we doesn't know, user doesn't know. White box is internal coding, how the implementation, how the installation, how the documentation, how the performance. Actuals அவங்களுக்கு தெரியும். So functionalல வர்றதுதான் first unit. யூனிட் தனித்தனியா மாடியூல டெஸ்ட் பண்ணுது. அந்த எல்லா மாடியூலும் இன்டகிரேட் பண்ணி ஒர்க்காதா, ரெண்டு மாடியூல் கம்பைன் பண்ணி எப்படி ஒர்க்காதுங்கிறது இன்டகிரேஷன். ஓவரால் யூசர் அக்செப்டன்ஸ், யூசர் ரெக்யர்மெண்ட் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்காதா அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் டெஸ்டிங். ஆக்சுவலா ரிகர்சன் எங்க வரணும்? இன்டகிரேஷனுக்கு அப்புறம் ரிகர்சன், தென் சிஸ்டம் டெஸ்டிங், தென் இன்டர்ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்டர்ஃபேஸ், தென் ஃபைனலி யூசர் அக்செப்ட் ஆயிக்குதா. About load testing. Now let's understand what is stress testing. Stress testing is used in the This is a nice diagram. So இதுதான் அந்த fourth operation for a free their use case. Functional and non-functional Okay. testing. So இத டிராப் பண்ணிக்கோங்கப்பா இந்த ஸ்லைட்ல இருக்கிறத, அப்புறமா கிளாஸ் முடிச்சிட்டு. Now see the use case. Functional testing. Functional testing helps in checking the login functionalities. Say for example, if you want to log into a particular web page and you want to sign into an account, you'll be asked to fill a few details like your name, your mail ID, create a new password, and so on. So these particular fields can be checked using functional testing. So this is one of the use case of functional testing. Now let's understand the use case of non-functional testing. Non-functional testing helps in customizing the test cases according to the user. யாரு பாரு. அந்த பார்க் லைட் தான் மாத்தணும். இவனு கார்டனர்ஸ் இல்லையா, அப்புறம் புதன்கிழமை இது மாத்திக்கிறீங்களா? அதான் அந்த மூலையில சொன்னேன்ல, அந்த மூணு லைட் இருக்குல்ல, அதுல ஒன்ன கழட்டி அங்க போட்டுக்கலாம். தனியா போட முடியுமா? அது எப்ப மாத்துறது? இருட்டா கிடக்குது. இப்போதைக்கு மாத்தி விடு, அப்புறம் ஒரு நாளைக்கு கம்மி மாத்தி. அந்த அந்த மூணு நல்லா எரியுது இல்ல, அதுல ஏதோ ஒன்னா கழட்டி அங்க போட்டு அதை கழட்டி இங்க போட்டு, ஏன்னா அங்க வெளிச்சம் பத்தல. புதன்கிழமை அவனு இருப்பானு போட்டுட்டு. The requirements. Say for example, after logging into a web page, you want the particular page to load for a few seconds and then pop up. So this kind of customization can be done using non-functional testing. And say kind of user requirements. Say for example, after logging into a web page, you want the particular page to load for a few seconds and then pop up. So this kind of customization can be done using non-functional testing. And say if you want to add a wait command and want to wait for a few seconds in the dashboard, you can do that using non-functional testing. So this is about functional testing. Okay, பாருங்க ஆல்மோஸ்ட் இன்னொரு இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. So testing function, structure, levels of testing, validation and recursion. அவ்வளவுதான். Testing tools and metrics, சின்ன டாபிக். அந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ரீஎன்ஜினியரிங் மட்டும் பாத்துடலாமா, இல்ல பாத்துக்கிறீங்களா? ஒரு இன்னும் another 10 minutes. Okay, sir. இல்ல அப்புறம் டெஸ்ட். ஓகே.
ஸ்கிரீன் விசிபிளா கண்ணு? ஒரு 10 நிமிஷம்ப்பா. பத்து நிமிஷம் ஏன்? 10 நிமிஷம். Screen visible? Yes, sir. Sir. So what is re-engineering and reverse engineering? பாருங்க. So software maintenance என்ன? In a software lifetime, types of maintenance may vary based on its nature. It may be just a routine maintenance task or some bug discover. So what is maintenance? நான் என்ன சொல்லியிருக்கேன்? உங்க கிட்ட ப்ராஜெக்ட் வர்றாங்க, ஒரு ஹெல்த் கேர் ஒரு கிளையண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி. ஸோ அவங்க கிட்ட நீங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்குறீங்க, அது காஸ்ட் தராங்க. தென் அதை 5 வருஷம் அவங்க யூஸ் பண்றாங்க, ஒரு 2 வருஷம் யூஸ் அவங்க அதை உங்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ற வரைக்கும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ்னு பாருங்க. ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் டாஸ்க் இல்ல பக் டிஸ்கவர், ஏதாவது எரர் வந்தாலும் நீங்க தான் பண்ணணும். ரெகுலர் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ அதுல என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பாருங்க. கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், அடாப்டிவ், பர்ஃபெக்டிவ், ப்ரிவென்டிவ். ஓகே, what is corrective maintenance? It includes modification done in order to fix problems. Corrective maintenance deals with the repair of defects founded in day-to-day system function. ஸோ அவங்க டெய்லி யூஸ் அது யூஸ்வலா ஃபர்ஸ்ட் தான் வரும், இனிஷியலா வரும். அதை நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வராது. ஓகேவா? ஸோ கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இன்க்ளூட் மாடிஃபிகேஷன் டன் in order to fix the problems, day-to-day system function. Adaptive என்ன? Modification applied to keep software product up to date. So what is adaptive maintenance? The implementation changes in part of a system which has been affected by the changes that occurred in some other part of the system. So இதை மாடிஃபை பண்றதுனால மற்ற இடத்துல நீங்க மாடிஃபை ஆகும் இல்லையா, அதையும் நீங்க அப்டேட் பண்ணி கொடுக்கணும். Perfective, it includes keep software usable over long period of time. For example, new features, new requirements. ஸோ அவங்க நியூ ரிக்யர்மெண்ட் மாதிரி, நீங்க ஒரு கம்பெனி ஒரு ஹாஸ்பிட்டல் தரீங்கன்னா அவங்க 5 வருஷம் ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. புதுசா மாத்துவாங்க, ரூல்ஸ் மாறும், புதுசா சர்ஜரி மாத்துவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்க சாஃப்ட்வேர்னா அதே சாஃப்ட்வேர்ல அது ஒர்க் ஆகல, அவங்க மேனுவலா செய்ய முடியாது இல்லையா. ஸோ எனிதிங் நியூ ரூல்ஸ், நியூ ரெகுலேஷன்ஸ் அவங்களே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, இல்ல அவங்களே மாடிஃபை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்க பே பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, they will pay and you will modify, you have to modify them. So this is called perfective maintenance. Prevention நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நீங்களே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். ஸோ திஸ் aims to attend the problem which is not significant at this moment. இப்போ அந்த ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல அந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நீங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கணும், இல்ல பண்ணி தரணும். கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாமே அந்த மெயின்டெனன்ஸ்ல வரும். திஸ் இஸ் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். வாட் இஸ் ரீஇன்ஜினியரிங்? When we need to update the software to keep it to the current market without impacting its functionality, it is called software re-engineering. அதாவது என்ன, நீங்க அப்டேட் பண்ணணும் to keep it to the current market without impacting its function. அந்த ஃபங்க்ஷன் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது, but you have to redesign, rework. So this is where design of software is changed and problem is rewritten. That is called re-engineering. So Legacy software cannot keep tuning with the latest technology available in the market. So re-engineering is nothing but without affecting, you have to make the update. So re-engineering பாருங்க. What is re-engineering? Reverse re-engineering அப்படிங்கிறதுனா கோடுல இருந்து எடுத்து டிசைனை மாத்தி திருப்பி ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போய் திருப்பி இங்க கொண்டு வர்றது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது ரிவர்ஸ் இன்ஜினியரிங், கீழே இருந்து கோடுல இருந்து போறது. ஃபார்வர்ட் இன்ஜினியரிங்கிறது என்ன, டிசைன் ரிக்வயர்மெண்ட்டை மாத்தி டிசைனை மாத்தி கோடுக்கு பண்றது. ஸோ திஸ் நார்மல் இஸ் ஃபார்வர்ட். இதுக்கு ஆப்போசிட்ல போறதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ரீஇன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் இட்? Obtain the specification of existing software is reverse. Program restructuring, change program and data structure, then get engineer for software development. Decide what to re-engineer. எது மட்டும் பண்ணும், ஓல் சாஃப்ட்வேரா இல்ல பார்ட் மட்டுமா? ஓகேவா?
they perform reverse engineering in order to obtain specification of the existing software. Restructure the program if required. Anything you want to restructure. So what is reverse engineering? Reverse engineering can extract the design information from source code. Reverse nala enna source la design edukiradhu. That is called reverse engineering. Forward engineering irudhu again neenga mela requirement change ஆகுது. அப்புறம் டிசைன் பண்ணு, திருப்பி கோட் பண்ணு, திருப்பி டெஸ்ட் பண்ணு, திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாரு? சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். இஸ் a set of activity have been developed to manage any changes throughout the life cycle. அதாவது நீ ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட வாங்கி ரிக்வயர்மெண்ட் எழுதுறதுல இருந்து அந்த சாஃப்ட்வேர் அவன் தூக்கி வேணாம், உங்க சாஃப்ட்வேர் வேணான்ட்டு வெளியில வேற சாஃப்ட்வேருக்கோ இல்ல வேற கம்பெனிக்கோ போற வரைக்கும் these SCM configuration you have to develop and manage changes throughout the life cycle. Purpose systematically control the changes. எப்பப்பெல்லாம் சேஞ்ச் வருதோ அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் வருது அந்த சேஞ்சஸ்ல மற்ற எந்த ஃபேஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீ இது மேனேஜும் பண்ணணும். ஸோ இது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் தனி டீம். அவங்க வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி ஓகே சொல்லணும். அப்புறம் அந்த சேஞ்சஸை முதல்ல எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கே ஒரு டீம் இருக்கு. ஏன்னா சொல்றதெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ராஜெக்டே டெலிவர் பண்ண முடியாது. ஸோ அதனால there is a team, the team should approve. சம் சேஞ்சஸ்க்கு மேல பண்ணீங்கன்னா ரீடிசைன் ரீகோடிங் பண்ணும்போது you have to காஸ்ட் பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணும். ஸோ திஸ் an important phase in all the throughout the life cycle software configuration management. ஸோ இதுல பாருங்க எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. SCI நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ். ஸோ ஐடென்டிஃபிகேஷன், சேஞ்ச் கண்ட்ரோல், வெர்ஷன் கண்ட்ரோல், ஆடிட் அண்ட் ரிப்போர்ட். ஸோ திஸ் ஆர் தி சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அது நம்ம ஆல்ரெடி இது பார்த்தே தான், செகண்ட் யூனிட்ல பார்த்தோம் நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் ஐட்டம், ஆக்ஷன்ஸ், டேட்டாபேஸ், சேஞ்ச் கண்ட்ரோல். தேர் இஸ் அ போர்டு கால் CCB, சேஞ்ச் கண்ட்ரோல் போர்டு. அவங்க தான் அதை அப்ரூவ் பண்ணும். அவங்க அப்ரூவ் பண்ணா தான் அந்த சேஞ்சஸே நீ அலோவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னா மீதி எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நீ செக் பண்ணும். ஸோ வெர்ஷன். ஸோ ஏன்னா நீங்க ஒரு வெர்ஷன்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா பண்ணிட முடியாது. ஸோ ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நீங்க ஃபைனலா டிப்ளாய் பண்ணும்போது தேர் இஸ் லாட் ஆஃப் வெர்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்ன, செகண்ட் வெர்ஷன் எதுக்கு போறீங்க, செகண்ட் வெர்ஷன்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே யூ ஹாவ் டு செக் இட். there is a version control is available and audit. கான்ஃபிகரேஷன் ஆடிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு, அந்த சேஞ்சஸ் பண்ண சொல்லிட்டீங்க, அது பண்ணிருக்கானா, அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு தி SQA சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் வில் கோ அண்ட் செக் தி ஆடிட்டிங். அவங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க, தென் ஒன்லி அந்த சேஞ்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்றதுனால மற்ற அந்த ரிலேட்டட் மாடியூல்ஸ், அந்த இன்டகிரேஷன் சொன்னோம் இல்லையா, அங்க எல்லாமே அது ஒர்க் ஆகுது, அப்டேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ரிப்போர்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங், கான்ஃபிகரேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டிங். So these four concepts in the slide I use பண்ணிக்கோங்க. What is it? What is maintenance? Software maintenance என்ன, types of maintenance, re-engineering, reverse engineering என்ன, forward engineering என்ன, then software configuration. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. Okay, now I think I covered all the concepts. ஸோ ஜஸ்ட் நீங்க எப்படி நாளைக்கு பார்த்து எழுத போறீங்க, பார்க்காம எழுதினீங்கன்னா பெட்டர். இனிமேல் உங்களுக்கு ஆன்லைன்ல தான் டெஸ்ட் இருக்க போகுது. இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் பிப்ரவரியில வந்துடும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ஆஃப் வரைக்கும் எழுதியிருந்தோம். நேற்று அந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் IEEE ஸ்டாண்டர்ட்ஸ், இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ 5 யூனிட்டுமே இன்னைக்கு என்ன சண்டே, இன்னைக்கு ஈவினிங் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு மார்னிங் கொஸ்டினை போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க நம்ம ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு சொன்ன ப்ரெசன்டேஷன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 1 வேர்டு, then 5 mark or 8 mark, but once 5 mark you have to write all 5 marks, and then 8 marks. 5 mark minimum 2 pages, 8 mark minimum 4 pages, minimum 30 pages இருக்கணும். தென் நான் சொன்ன அந்த இது எல்லாமே தான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க, நீட்டாக டயக்ராம் போடு, பாயிண்ட்ஸ் மட்டும் எழுது, ஃபுல்லாக கதையாக எழுதாத, வெறும் பாயிண்ட்ஸாக எழுதாத. ஸோ எழுதுங்க. எனி டவுட் ட்ரை டுமாரோ. தென் நீங்க நாளைக்கு படிக்கும்போது படிச்சதுக்கு அப்புறம் எது எதுலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் எடுத்துக்கிறோம். Anything? Will close. Okay, sir. இங்க அதர்ஸ் எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க. இருக்கீங்களா, வச்சுட்டு தூங்கிட்டீங்களா, இல்லை எங்கேயாச்சும் போயிட்டீங்களான்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். பூவரசன், சுவாதி, தேன்மொழி, நவீன், ஐயப்பன். தேன்மொழி அவைலபிள். தென்
யார் யாரு 11 யாரு சார் வெங்கடேசன். வெங்கடேஷ். ஐயப்பன் வீடியோ, பூவரசன் வீடியோ. இங்க தேன்மொழி வெளியில இருக்கீங்களா? வீடு அது என்னது பேக் சைடு? அதர்ஸ் இருக்கீங்களா? கார்த்தி, சண்டே, முகமது. எப்படி அந்த செமஸ்டர் நேர்ல பார்க்காம ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜேஆரியா புதுசா இருக்கு. யோகேஸ்வரன், நவீன். பாருங்க 2 பேர்த்தையும் காணான்னு நினைக்கிறேன். இங்க வீடியோ ஆன் பண்ண. ஐயப்பன் சுவிட்ச் ஆன் ஒரு வீடியோ. நவீன் இருக்கு சார். வீடியோ ஆன் பண்ணி இருக்கியான்னு தெரியும். சரிப்பா, நாளைக்கு ஆஸ் யூஷுவல் மற்ற டெஸ்ட் எல்லாம் எழுதுன மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்லயே சப்மிட் பண்ணிருங்க. யாரு இந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆக்சஸ் பண்ணாம இருக்கிறது? யாரோ நீங்க கூட கோடு கேட்டீங்களே. மோகன பிரியாக்கா இருக்கா? இன்னைக்கு வெள்ள போல இருக்கு. சரி கண்ணுங்களா, எனி டவுட்? இதுல டவுட் ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். சார் 11 என்னோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியலைங்க சார். ஓஹோ, நான் உன்னோட பேரே அது போட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். உன்னோட 11 இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். சரிங்க சார். ஓகேங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, பை.